ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதோட இஷ்டத்துக்கு தாங்க வரும். ஆனா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தா போதும், யமனுக்கே அல்வா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆக்சிடென்ட்ல கூட அதிர்ஷ்டவசத்தால உயிர் பிழைச்ச 5 பேர்த்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, சேவ்டு பை ஸ்மார்ட் போன். எப்ப பார்த்தாலும் போனை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம அம்மா எல்லாம் நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த சோல்ஜரோட அம்மா கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. உக்ரைன் சோல்ஜர் ஒருத்தர் ஒரு வார்டுல ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தப்போ இலினியோட புல்லட் ஒன்னு அவர் அட்டாக் பண்ணிருக்க. பதறி போய் ஹைட் ஆகி ஊண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்ணவரு செம்ம ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா 7.62 mm புல்லட் டைரக்டா அவரோட போன் கேஸ்ல பட்டதுனால அவர் உயிர் பழிச்சிருக்காரு. ஆனா போனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாரா இல்லையானு தான் தெரியல. நம்பர் 2, லக்கியஸ்ட் கிரானி. எவ்வளவு நல்ல தூக்கத்துல இருந்தாலும் சரி, ஒரு சில சின்ன சத்தம் கேட்டாலே எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் கனடாவை சேர்ந்த ரூத் ஹாமில்டன் அப்படிங்கிற இந்த பாட்டி 2021 அக்டோபர்ல ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா அவங்க முடியெல்லாம் கருகுன மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்த்தா அவங்க சீலிங்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? வானத்துல இருந்து வந்த விங்கல் ஒண்ணு அவங்க வீட்டு சீலிங்க பொத்துக்கிட்டு டைரக்டா அவங்க தலகாணி மேலேயே விழுந்திருக்கு. அதுவும் அவங்க தலைக்கு 1 inch கேப்ல விழுந்திருக்கு. 1 inch அந்த கல்லு தள்ளி விழுந்திருந்ததுன்னா பாட்டியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியல. பாட்டிக்கு பக்கத்திலேயே லக்கு பாய் போட்டு படுத்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாட்டி அந்த விங்கலை எடுத்து அவங்களோட இந்த லக்கு எஸ்கேப்க்கு ஒரு மொமெண்டமா வச்சிருக்காங்களாம். நம்பர் 3, பனிச்சறுக்கு கில்லாடி. பனிச்சறுக்கு அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப அழகாவும் சந்தோஷமாவும் தெரிஞ்சாலும் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விளையாட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டேஞ்சர் தான். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆனா அப்படிங்கிறவங்க 1999ல தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நார்வேல இருக்கிற ஒரு மவுண்டெயின்ல பனிச்சறுக்கு போயிருக்காங்க. திடீர்னு கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆனா மலை மேல இருந்து உருள ஆரம்பிச்சிருக்காங்க. உருண்டு வந்த அவங்க 8 inch திக்கான உறைஞ்சு போன ஒரு நீரோடையில தலைகீழ மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க வெளியே எடுக்கவே முடியல. அங்க இருந்த ஒரு சின்ன கிராக் மூலமா ஆனா பிரீத் பண்றதுக்கு கொஞ்சமா காத்து மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அக்கம் பக்கம் இருந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போராடியும் ஆனாவை வெளியே எடுக்க முடியல. 40 நிமிஷமா ஐஸ் கட்டிக்குள்ளேயே இருந்ததுனால ஆனா அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அதே நேரம் அவங்களோட ஹார்ட்டும் பம்ப் பண்றதை ஸ்டாப் பண்ணிருது. அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போராடினதுக்கு அப்புறம் தான் ஆனாவை வெளியே எடுக்க முடிஞ்சிருக்கு. ஆனாவை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆனா உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியலையா. ஏன்னா பிரீத்தும் பண்ணல, ஹார்ட்டும் பம்ப் ஆகல. அவங்க பாடி ரொம்ப நேரம் ஐஸ் கட்டிக்குள்ளதுனால ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிருச்சான். அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் 9 மணி நேரமா கிட்டத்தட்ட 100 டாக்டர்ஸ்க்கு மேல சேர்ந்து போராடி அவங்கள காப்பாத்திருக்காங்க. நம்பர் 4, நயாகரா நாயகன். நயாகரா ஃபால்ஸ் நேர்ல பாக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஏன்னா நயாகரா ஃபால்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா. ஆனா பாக்குறதுக்கு மட்டும்தான் அழகா இருக்குமா? நிஜமாவே நயாகரா ஃபால்ஸ் ரொம்பவே ஆபத்தான ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க. தண்ணி வந்து கீழே விழுகிற இடத்துல நிறைய பாறைகள் இருக்குமா. தப்பி தவறி அங்க இருந்து கீழே விழுந்துட்டா நேரா மோச்சம் தானா. இப்படிப்பட்ட நயாகரா ஃபால்ஸ்ல இருந்து குதிச்சு கூட ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு லக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க. அதிர்ஷ்டவசமா இவர் டைவ் பண்ணும்போது பக்கத்துல ஈரி அப்படிங்கிற லேக்ல இருந்து வரலாறு காணாத அளவுக்கு தண்ணி நயாகரா ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு. தண்ணி ரொம்பவே ஃபோர்ஸா வந்ததுனால இவரை நேரா தள்ளி கொண்டு போய் அந்த பாறைகள் இருக்கிற இடத்துக்கு தாண்டி தூக்கி வீசிருச்சான். அதனால இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. நிஜமாவே இவருக்கு லக்கு உச்சத்துல இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் 5, கில்லாடி டிரைவர். இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி மனுஷன்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாங்க. 2017ல பெருநாட்டுல பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்திருக்கு. வெள்ளத்தால ஆல்மோஸ்ட் எல்லா ரோடும் பிளாக் ஆயிருந்திருக்கு. ஆனா இங்க ஒருத்தர் வெள்ளத்தால பிளாக் ஆன இந்த ரோட்டை சூப்பர்மேன் மாதிரி கார் ஓட்டிட்டு போய் கிராஸ் பண்ணிடலாம்னு நினைச்சு கிராஸ் பண்ணிருக்காரு. ஆனா பாவம் இப்படி மாட்டிக்கிட்டாரு. கார் மட்டும் இந்த பாறையில சொருகலன்னா அவரோட நிலைமை என்னவாயிருக்கும். ஆனா இவருக்கு லக்கு எங்கேயோ ஓட்டிட்டு இருந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.